So if we do some good morning habits, then it will be most powerful. Yeah, it's absolutely true. The first one is savers routine. So what will be the savers? Silence, affirmation, visualization, exercise, reading and scribing. So silenceல prayer, meditation பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 6 AM நீங்கள் எழுந்தாலுமே பரவாயில்ல. அந்த டைம்லேருந்து லைட்டாக ஒரு 5 minutes ஃபஸ்ட்டு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நன்றி சொல்ல பழகுங்க. இந்த வேர்ல்டு உங்களுக்கு அழகான லைஃப் கொடுத்துருக்கு, அதுக்கும் கண்டிப்பாக நன்றி தான் ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறது இல்லாமல் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், தேங்க்ஸ் ஃபார் மை ஹெல்த், தேங்க்ஸ் ஃபார் மை வெல்த், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள பாசிட்டிவாக அஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷுவலைசேஷன். வாட் வில் பி த விஷுவலைசேஷன்? உங்களோட கோல்ஸ் என்ன? எனக்கு கோலே இல்லைப்பா, தட்ஸ் ஃபைன். உங்களோட டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை நான் இவ்வளோ வேகமாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபீல் ஹாப்பியாக இருக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதை இன்னும் அதிகமாக வளர்த்துக்க பழகுங்க. நிறைய விஷுவலைஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கீங்களா, கண்டிப்பாக டெய்லரிங்கில் நான் இப்படிலாம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவேன் இன்னும் ஹாப்பியாக அப்படின்ற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக கண்டிப்பாக நடக்க ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே நீங்கள் மார்னிங் ரொட்டீனில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக குயிக்காக நல்ல ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இமேஜின் யோர் செல்ஃப் அச்சீவிங் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். Exercise is must, very very important for your health. So everyone have to do exercise at least 20 minutes a day. ஸோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், நம்மளை எப்பயுமே ஹாப்பி மூட்லேயே வச்சுருக்கோம். எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீடிங். ஸோ வாட் வில் பி த ரீடிங்? நம்ம புக் தான் ரீட் பண்ண அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சாமி பாட்டு, ஒரு நியூஸ் பேப்பர், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜர்னல் எழுத ரொம்பவே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ், நான் இப்படி ஆகணும், நான் சாதிச்சு காமிக்கணும், என்னோடய கோல்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்றத ஸ்க்ரைப் பண்ணுங்கள். அப்சல்யூட்டாக நீங்கள் கண்டிப்பாக இதில் அச்சீவ் பண்ணுறது உறுதி. ஸோ ஸ்க்ரைபிங் வில் இம்ப்ரூவ் யுவர் நாட் ஓன்லி யுவர் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் இட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் யுவர் ரைட்டிங் thinking ability, whatever. Next one, the compound effect routine. So compound effect, first practice gratitude. எப்போவுமே நன்றி உணர்வோடு இருக்க சொல்கிறாங்க. விஷுவலைஸ் பாசிட்டிவ் திங்ஸ். எஸ், கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஏறி ப்ரைஸ் வாங்குற மாதிரி, மெடல் வாங்குற மாதிரி, நீங்கள் மேக்ஸில் 100க்கு 100 எடுக்கிற மாதிரி, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஜஸ்ட் நான் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு சும்மாவே இருப்பேன்னா நடக்காது. அதுக்கு நீங்கள் உங்களோட எஃபர்ட் போடணும். லாஸ்ட், ரீட் சம்திங் பாசிட்டிவ், ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ் யுவர் டாப் கோல்ஸ், கன்சிடர் வாட் யூ டூ இட் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். உங்கள் கோலுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை அட்லீஸ்ட் டேயில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். செட் ப்ரியாரிட்டைஸ், எது இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க நிறைய பேர். எனக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் செப்பரேட் பண்ணி இதுக்கு இந்த டைமில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்ன ப்ரியாரிட்டி எந்த டாஸ்க்கு தேவை அப்படின்றத கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. இந்த 5 AM விக்ட்ரி ஹார், ஏங்க பிரம்ம முகூர்த்தம் கூட கேள்விப்பட்டிருப்போம்ல, அது மாதிரி 5 AMல நம்ம என்ன பண்ணாலுமே அது ரொம்ப சாதனையில் போய் விடுமா. கண்டிப்பாக 5 AMல எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த் ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் மைண்ட் அண்ட் எனர்ஜி ரொம்ப ஆக்டிவாகவும், நம்ம எப்பயுமே ஹாப்பியாகவும் நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெடிடேட் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை சைலன்ஸ்லேயும் காம்லேயும் வச்சுருக்கணும். அதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி டு இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ். ஸோ உங்களோட டே டு டே லைஃப்பில் உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுல தான் இருக்குது உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ்க்கு தேவையான விஷயங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பழகிக்கோங்க. இந்த மார்னிங் பவர் கொஷின்ஸ், என்னென்ன கொஷின்ஸ் நம்மளுக்குள்ளே நம்ம எப்பயுமே கேட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும். எப்படி பிறந்தோம், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸில் இந்த 3 கொஷின்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கோம், வாட் இன் மை லைஃப் மேக்ஸ் மீ ஹாப்பி, நான் எதனால ஹாப்பியாக இருக்கேன், என்னோடய லைஃப்பில் எதனால ஹாப்பியான விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கேட்டுக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக இருக்க விஷயங்களை நீங்கள் அகைன் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஐ எம் ப்ரௌட் ஆஃப், எதனால் நான் ப்ரௌடாக இருக்கேன் அப்படின்ற விஷயம் கேட்டுக்கோங்க. கிரேட்ஃபுல் ஃபார், எதுக்காக நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அந்த மார்னிங் ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும்.
த மாவ் ஹேபிட். என்னது மாவ் ஹேபிட்? ஸோ ஸ்டார்ட் த டே வித் ஃபுல் எனர்ஜெட்டிக் டே இன் த ஏர்லி மார்னிங். ஸோ பாசிட்டிவாக நம்ம எவ்வளோக்குள்ளே இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே நம்ம லைஃபும் ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு வேர்ட் கூட நெகட்டிவாக வரக்கூடாதா? கண்டிப்பாக வரவே கூடாதுங்க. நெகட்டிவிட்டின்றது நம்ம லைஃப்லேருந்து ஒதுக்கி வைக்க விட உண்டு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டோம், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பாசிட்டிவிட்டிக்குள்ளே வந்துட்டாலே போதும். அதுவே நம்மளுக்கு சூப்பரான எஃபர்ட் கொடுக்கும். ஸோ ஆங்கர். ஐ க்ளோஸ் மை ஐஸ் இன் த மார்னிங். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டெய்லி உங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை நீங்கள் உங்களுக்குள்ளே என்னவாகணும் அப்படின்னு ட்ரீம் பண்ணுங்கள். பிஹேவியர் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ரொம்ப கிரேட் பிஹேவியர் தான் சொல்லணும். நான் இன்றைக்கி பண்ணேன், இன்னும் 1 வீக் அப்புறம் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் ஊருக்கு போயிட்டேன், நான் கோவிலுக்கு போயிட்டேன், நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், ஸ்கிப் பண்ணாமல் எப்போ பண்ணாலும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனாலும் ஒரு 2 மினிட் பிரேக் பண்ணி அதுக்கான டைமை செப்பரேட் பண்ணி ஒதுக்குங்க.